ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ். நேற்றுக்கு என்னால் வீடியோ போட முடியல. ஐ வாஸ் a லிட்டில் அன்வெல். அதை பற்றி ஒரு போஸ்ட்டும் நான் போட்டிருந்தேன். நேற்றுக்கு நான் ஒரு ஸ்டாக்கை என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த கம்பெனியை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னல் பற்றி ஒருத்தர் ரொம்ப நாளாகவே கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே வராரு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பற்றின ஒரு மைனர் அப்டேட் இருக்குது. அது தவிர சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் லைக் நாட்கோ ஃபார்மா பற்றியும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வழக்கம் போல் நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். முக்கியமான சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வேண்டியிருக்கு. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். நிஃப்டி 50 இன்றைக்கி 0.57% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு பரவலாகவே பேசிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க மீடியா சேனல்ஸ்லாம். மார்க்கெட் மைல்ட்லி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும்னு சொன்னாங்க. பட் அங்கேருந்து கொஞ்சமாக அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணி எண்ட் ஆஃப் த டேயில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே முடிஞ்சிருக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 0.16% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. அக்ராஸ் ஆல் த கேப்ஸ் நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும் தான் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸ்மால் கேப் 0.44% அண்ட் மிட் கேப் 0.38% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஐடி கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. முக்கியமாக ஹெச்சிஎல் டெக் ஒரு ஏஐ கம்பெனி அக்வயர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இன்றைக்கி பெஸ்ட் பெர்ஃபார்மராகவும் இருந்தது. நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீசஸ் என்ன தான் க்ரீனில் இருந்தாலும் ப்ரைவேட் பேங்க் கொஞ்சம் சுமாராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஓரளவுக்கு 1% கிட்ட க்ரீனில் முடிஞ்சது. பட் பிஎஸ்யூ பேங்க் இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. மெட்டல்ஸில் நம்மளால் ப்ராஃபிட் புக்கிங் பார்க்க முடியுது. இந்த டைமில் கமாடிட்டி ஸ்டாக்ஸ், ஆயில் சென்சிட்டிவ் ஸ்டாக்ஸ்லாம் நான் பர்சனலாக அவாய்ட் பண்ணிடுவேன். நீங்கள் இந்த கம்பெனிஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்களா? நிஃப்டி மெட்டல்லையோ இல்லை நிஃப்டி ஆயில் சென்சிட்டிவ்ஸ்லையோ ஏதாவது நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். எஃப்எம்சிஜி இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கன்சூமர் டியூரபிள்ஸுமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா பற்றி நான் மேலோட்டமாக ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். நாட்கோ ஃபார்மா பற்றி டீட்டெயிலாகவே பார்க்கலாம். பட் ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மாவில் டியூரிங் திஸ் வார் டைம் பெரிய டவுன்ஃபால் இல்லை. ஸோ இப்போ இந்த வார்லேருந்து ரெக்கவர் ஆகும்போது நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டாக்ஸ்னு, நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய செக்டார்ஸ்னு சிலது இருக்கும். ஸோ அங்கே தான் மணி ரொட்டேட் ஆகுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. ஸோ ஹெல்த் கேர் அண்ட் ஃபார்மா கொஞ்ச நாளைக்கு கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆப்வியஸ்லி ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், சில கம்பெனிஸ் வந்து அடி வாங்கலாம். பட் ஓவரால் அஸ் செக்டாராக இது கொஞ்சம் கன்சாலிடேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இட்ஸ் ஜஸ்ட் மை ஒப்பீனியன். தீமேட்டிக்காக எப்போவுமே பார்க்குற கேபிட்டல் மார்க்கெட்ஸ் பார்த்தலாம் இன்றைக்கி மைல்ட்லி பாசிட்டிவ் தான். 0.24% க்ரீனில் முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்க்கு வரலாம். ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ பற்றி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஐபிஓவில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமாங்கிற மாதிரிலாம் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஒய் வேஸ்ட் டைம் டாக்கிங் அபவுட் திஸ்ன்னு தான் நான் சொல்லியிருந்தேன். இப்போவுமே நான் தான் நினைக்கிறேன், இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு யோசனையே வேஸ்ட் ஆஃப் டைம் தான். நான் கண்டிப்பாக இதை தொடவே மாட்டேன். பட் ஸ்பேஸ் எக்ஸில் மக்கள் மேலும் மேலும் பைலப் பண்ணி ஃபோமோவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதை பார்க்கும்போது ஓகே, அந்த பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் சொல்கிறது நம்ம கண்ணு முன்னாடியே நடக்குது, இது ஒரு லெசனாக நம்ம எடுத்துக்கணுங்கிறத நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதை பற்றி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இந்தியாவிலேருந்து யூஎஸ் ஸ்டாக்ஸை தேடி போய் இன்வெஸ்ட் பண்ணதில் ஒரு 20% சர்ச் தெரியுது ஆஃப்டர் த ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ. ஸோ ஸ்பேஸ் எக்ஸோட என்டையர் ட்ரேடிங் வால்யூமில் இந்தியா ஒரு பெரிய பங்கு வகிக்குதுங்கிற மாதிரி இன்றைக்கி மீடியா சேனல்ஸ்லாம் கவர் பண்ணியிருந்தாங்க. இன்மணி, வெஸ்டர்ட் போன்ற யூஎஸ் ஸ்டாக் பிளாட்ஃபார்ம்ஸில் அதிகமான சர்ச் தெரியுது இந்த லாஸ்ட் 1 வீக். ஸோ ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் அ முக்கியமான பிளேயர் இந்த மாதிரியான இன்வெஸ்டர்ஸை உள்ளே ஈர்க்கிறதுக்கு. இதுக்கு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னவாக இருக்குங்கிறத நான் இன்றைக்கி காலையிலே ஒரு போஸ்ட்டாக போட்டிருந்தேன். The 20% up move in SpaceX stock and the AI rally continuing shows that people are piling up and FOMOing into these stocks. AI ஸ்டாக்ஸும் இதுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது, ஸ்பேஸ் எக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஆல்ரெடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையே மக்கள் மேலும் மேலும் போய் உள்ளே குதிக்கிறாங்கங்கிறது க்ளீனாகவே தெரியுது. இதனால சில விஷயங்கள் நம்மளுக்கு புரிய வருது. ஒன்று, ஃபோமோ இஸ் ரியல். ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு இடம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருந்ததுன்னா அந்த இடத்த தேடி தான் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அடி வாங்கின இடத்துல ஸ்டாக்ஸை தேடுறது நம்ம கம்யூனிட்டிக்குள்ளே நிறையா பேராக இருந்தால் கூட, கமெண்ட் செக்ஷனில் இன்றைக்கி 10% விழுந்துச்சு, ரெட் டே வந்தால் தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னால் கூட, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் இன் த வேர்ல்டு இன்னுமே வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்த தேடி தான் போகிறாங்க. இது மறுக்க முடியாத உண்மைங்கிறது இதை வச்சே நம்மளுக்கு தெரியுது. ரெண்டாவது, மோஸ்ட் பீப்புள் சேஸ் கெயின்ஸ் அண்ட் மொமெண்டம். இதுதான் இதோட பாயிண்ட். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு, இப்போ கான்ட்ரேனாக யோசிக்கிறவங்க, வேல்யூ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இன்னுமே ஷார்ட் டேர்ம் பெயின் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏன்னா இன்னுமே ஸ்பேஸ் எக்ஸ்லேயும் டேட்டா சென்டர் தீம்லேயும் ஆல்ரெடி ரொம்ப எலிவேட்டடாக இருக்கிற ஸ்பேஸஸ்லேயே போய் மக்கள் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அங்கே தான் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாகவும் இருக்காங்கிறது க்ளீனாகவே தெரியுது. இது இந்த சர்ஜ் வச்சே நம்மளுக்கு தெரியுது. இன்மணிலையும் வெஸ்டர்ட்லேயும் பணத்தை உள்ளே கொண்டு போய் யூஎஸ் ஸ்டாக்ஸ் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற டைமில் போய் போடுறாங்க பாருங்கள். அது வந்து பியூர் ஃபோமோ. ஸோ இந்த மாதிரியான இடத்த நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரியான ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இஃப் யூ பிலீவ் இன் த தீம், ஆப்வியஸ்லி யூ கேன் இன்வெஸ்ட்.
பட் இப்படி ஒரு வேல்யூவேஷனை எப்படியுமே ஜஸ்டிஃபை பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எலான் இஸ் அ ட்ரில்லியனியர், ஹீஸ் அ ஜீனியஸ், திஸ் கம்பெனி இஸ் அ ஃபியூச்சரிஸ்டிக் கம்பெனி, எல்லாமே உண்மை தான். ஆனால் எவ்வளோ பெரிய நல்ல அசட்டாக இருந்தாலும் அந்த அசட்டுக்குன்னு ஒரு மதிப்பு கொடுத்து தான் நம்ம வாங்கணும். அந்த மதிப்பு இப்போது ஃபேராகவே கிடையாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி அன்ஃபேருங்க தான் நான் நம்புகிறேன். இட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் ஸ்பேஸ் எக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணிங்களா? ஐபிஓவில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் போய் ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணிங்களா? இது எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் படித்து தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கேன். இப்போ நம்ம பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னலுக்கு வரலாம். இவங்க ஒரு டெக்னாலஜி அண்ட் சொல்யூஷன்ஸ் ப்ரொவைடர் தான். பட் முக்கியமாக அவங்க பண்ணுறது விசா அப்ளிகேஷன் அவுட் சோர்சிங். இவங்க ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸ், பிக்கஸ்ட் பிளேயர்ஸ். கிட்டத்தட்ட 20%, ஐ திங்க் 17 to 18% மார்க்கெட் ஷேர் வச்சுருக்காங்க. இருந்தாலும் ஷேர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகிட்டே வருது. கிட்டத்தட்ட 500 ரூபாயிலேருந்து இப்போது 264 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா இல்லையாங்கிறத அவர் யோசிப்பார். இது கரெக்டானதுக்கான சில காரணங்கள் இருந்தது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஐ திங்க் அக்டோபர் டைம்லன்னு நினைக்கிறேன், பிஎல்எஸ் இன்டர்நேஷ்னலில் டிபார் பண்ணியிருந்தாங்க. அதாவது அவங்க இனிமேல் இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஆர்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, டெண்டர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது ஃபார் 2 yearsங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. பட் ஹைகோர்ட்டில் ஐ திங்க் 2025 டிசம்பர்லேயே ஒரு 2-3 மாதம் கழிச்சு அப்படி நீங்கள் டிபார் பண்ண முடியாதுன்ட்டு அதை ரிவர்ஸும் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் அப்போது ஒரு ஹெவியான நெகட்டிவ் சென்டிமெண்ட் ஆரம்பித்தது. ஷேர் ப்ரைஸ் கண்டினியூஸாக விழுந்துக்கிட்டே இருக்குது, இன்னுமே ரெக்கவர் ஆகவே இல்லை. பட் இவங்க பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, இவங்களோட க்ரோத் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 15Pயில் ட்ரேட் ஆகிற ஸ்டாக் கிடையாதுங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். இவங்க 20 to 25% ரெவன்யூ க்ரோத் அப் டில் FY27 கைட் பண்ணியிருக்காங்க. FY30 ரெவன்யூ இங்கேருந்து டபுள் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் சம் good possibility that this stock might perform well in the future. But BLS இன்டர்நேஷ்னலில் சில அதர் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இருக்குது. அவங்களோட ஜாகிரபிக் ஸ்பிளிட் பார்த்திங்கன்னா இன்னுமே மிடில் ஈஸ்ட்டில் தான் அவங்களுக்கு மெஜாரிட்டி ஸ்டேக் இருக்குது. இந்தியா 20-25% தான் இருக்குது. ஸோ இவங்க ஹெவியாக டிபெண்ட் ஆன் ஃபாரின் நேஷன்ஸ், எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்னு வரும்போது சென்டிமெண்ட் அரவுண்ட் தி ஸ்டாக் வில் கண்டினியூ டு பி புவர் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபியூ குவார்ட்டர்ஸ் அட்லீஸ்ட்டுங்க தான் நான் நம்புகிறேன். இல்லை மார்க்கெட் அதை ஓவர்லுக் பண்ண ரெடியாக இருந்ததுன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட். ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் பர்ஃபார்மன்ஸில் குறையாக சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இவங்களோட ரெவன்யூ க்ரோத்தும் சரி, நெட் ப்ராஃபிட் க்ரோத்தும் சரி, குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. இந்த இயர் ஆன் இயர் பார்த்தீங்கனாலும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டே தான் இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக் ஸ்டில் வித் ப்ரொமோட்டர் 70% ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஏஎஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு வராங்க. ஒரு ஜூன் 2023 சுத்தமாக இல்லாதவங்க இப்போ ஆட் பண்ணிட்டு வராங்க. எஃப்ஐஎஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிட் ஆகிட்டு வராங்க. எஃப்ஐஎஸ் இங்கே மட்டும் எக்ஸிட் ஆகல, எல்லா இடத்துலையும் எக்ஸிட் ஆகிட்டு தான் இருக்காங்க. பப்ளிக் ஹோல்டிங்கும் கொஞ்சம் அதிகமாகிட்டு இருக்குது. பட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இங்கே மறுபடியும் உள்ளே வர ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு இந்த செக்டாரில் உண்மையாக சொல்லணும்னா அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ் கிடையாது. இவங்க பிஸ்னஸ் மாடலை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. பட் இங்கே நிஜமாலே காம்படிஷன் எப்படி இருக்கும், இதில் ஸ்கோப் ஆஃப் பிஸ்னஸ் எப்படி இருக்குங்கிறத யோசித்து பார்க்கும்போது எனக்கு இங்கே ஃப்யூச்சரிஸ்டிக் ஒரு லாங் ரன்வேல கண்டினியூஸ் க்ரோத் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் பாசிபிள். ஏன்னா தான் 18% மார்க்கெட் ஷேர் இருந்தாலும் அவங்க மார்க்கெட் ஷேரில் போட்டி போட்டு எடுக்கிறதுக்கு புது பிளேயர்ஸ் வருவாங்களா, இங்கே பேரியர்ஸ் டு என்ட்ரி என்ன, இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக யோசிக்க வேண்டியிருக்கு. வேல்யூவேஷன் வைஸ் ஐ திங்க் தே ஆர் பிரிட்டி அட்ராக்டிவ். நீங்கள் PE ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் வேல்யூவேஷனோட சீப்பராக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க EPSும் கன்சிஸ்டண்ட்டாக க்ரோ ஆகிட்டு தான் இருக்குது. இவங்க கைடன்ஸும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன், இவங்க மார்ஜின்ஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகிட்டு இருக்கு. தட் இஸ் அன் அதர் ரீசன் தட் ஆப்வியஸ்லி மார்க்கெட் இஸ் நாட் வெரி ஹாப்பி அபவுட். 30 to 35% இவங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ 25% கிட்ட ட்ராப் ஆகிருக்கு. இது இன்னும் ட்ராப் ஆக கண்டினியூ ஆச்சுன்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட் வில் பனிஷ் இட் ஃபர்தர். பட் இதுவுமே இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் இந்த வீக்கெண்டில் படித்த வரைக்கும் நான் ரொம்ப ரீசர்ச்லாம் போடல. நம்மளுக்கு தெரியாத ஏதாவது விஷயங்கள் இருக்காங்கிறத நம்ம இன்னுமே டீப்பாக டிக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். BLS இன்டர்நேஷ்னல் சர்வீசஸ் பற்றி ரெகுலராக கேட்டுட்டு இருந்தேன். நீங்களே வந்து கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. எதனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இது வெறும் விழுந்துட்டு இருக்கிற கம்பெனி, இங்கே மறுபடியும் ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் கிடைக்கும் நீங்கள் நினச்சி கேட்குறீங்களா, இல்லை இந்த கம்பெனி பற்றி நான் இவ்வளோ டீட்டெயிலாக படிச்சிருக்கேன், எனக்கு இதெல்லாம் தான் ப்ராஸ்பெக்ட்ஸ் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் ஏதாவது சொன்னீங்கன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க. நான் அந்தந்த விஷயங்களெல்லாம் போய் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மேலோட்டமாக பார்க்கும்போது எனக்கு இது ரொம்ப ஒரு அட்ராக்டிவான செக்டாரில் இருக்கிற மாதிரி தெரியல. முக்கியமாக நான் க்ளோஸாக வாட்ச் பண்ணுற செக்டார்ஸில் இல்லாத ஒரு கம்பெனி தான். ஸோ இஃப் யூ டெல் மீ வேர் டு லுக் அட், ஐ வில் கோ ட்ரை டு லுக் அட் இட் அண்ட் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம நாட்கோ ஃபார்மை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். நாட்கோ ஃபார்மை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆகுது. நாட்கோ ஃபார்மோட கன்சாலிடேட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அவங்களோட டோட்டல் ரெவென்யூ 47,840 43,759 இயர் ஆன் இயர் டிக்ளைன் இருக்குது. ஆப்வியஸாக இவங்க ரெவென்யூ டிக்ளைன் ஆகுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். டேரெக்டாக பேட் மார்ஜின் அண்ட் நெட் ப்ராஃபிட்ஸ்க்கு வரும். பேட் மார்ஜின்ஸும் அஃபெக்ட் ஆகிருக்கு. 32.4% தான்
இந்த இயரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்டும் 18,000லேருந்து 14,000க்கு டிக்ளைன் ஆயிருக்கு. ஆப்வியஸ்லி அதனால் ஏர்னிங்ஸ் பர் ஷேரும் சிக்னிஃபிகண்ட்டாக அடி வாங்கியிருக்கு. இவங்களுக்கு ஒன் டைம் பெனிஃபிட் ஆஃப் 1,050 million கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி தேர் பேட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் would have been even worse. அவங்களோட டிரான்ஸ்கிரிப்டை படிக்கும்போது, நான் லைவாக அவங்களோட ஏர்னிங்ஸ் கால் கேட்கல, டிரான்ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்கும்போது கைடன்ஸ் பற்றி எதாவது சொல்லியிருக்காங்களான்னு க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க ரெவென்யூ இங்கேருந்து இன்னுமே டிக்ளைன் ஆகும். 3,400லேருந்து 3,500 கோடி தான் எங்கள் ரெவென்யூவாக இருக்கும். பேட் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் பிட்வீன் 700 to 750 crores சொல்லிட்டாங்க. நாட்கோ ஃபார்மாவோட கரண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்ப்போம். இந்த இயரில் அவங்க 1,400 பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட்ஸ் பாதியாக விழப்போகுது. இவங்க ஆல்ரெடி இந்த குவார்ட்டர் முடியும் போது இது இண்டிகேட் பண்ணிட்டாங்க. ரெவென்யூஸும் டிக்ளைன் ஆக போகுது. ஆனால் FY27க்கு அப்புறம், பேஸ் இயர் இஸ் FY27, அங்கேருந்து நாங்கள் கன்சிஸ்டண்ட்டாக 20% CAGRல க்ரோ ஆகும், 15 to 20% ஏர்னிங்ஸ் க்ரோத்தை காட்டுவோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பெட்டராக ஆக்கும், ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை பெட்டராக ஆக்குங்கிற மாதிரி அவங்க கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஸ் இயரில் அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ்லேருந்து இந்த க்ரோத்தை நம்மளால் பார்க்க முடியுங்கிறத நாட்கோ ஃபார்மா சொல்லியிருக்காங்க. இவங்களோட ஆக்விசிஷன்ஸும் இவங்களோட கன்சாலிடேட்குள்ளே வந்து ஓரளவுக்கு இவங்க ஏர்னிங்ஸ் ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாட்கோ ஃபார்மாவை நான் அரௌண்ட் 800 பிலோ 800லாம் வாங்கியிருக்கேன். சிங்கிள் டிஜிட் பியில் இருக்கும்போது நாட்கோ ஃபார்மாவை நான் கண்டிப்பாக மறுபடியும் வாங்குங்கிறதே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் கரண்ட் ரேஞ்சிலுமே நாட்கோ ஃபார்மா அட்ராக்டிவ் தான். அதுக்கு இன்னொரு சிம்பிளான ரீசன் சொல்கிறேன். இவங்க ஷேர் ப்ரைஸோட மூவ்மெண்ட்டு பாருங்கள். அப்பப்போ வைல் ஸ்விங்ஸ் டு த டாப், திரும்ப கரெக்ஷன், வைல் ஸ்விங்ஸ் டு த டாப், திரும்ப கரெக்ஷன், வைல் ஸ்விங் டு த டாப், திரும்ப கரெக்ஷன் நடக்குமா, அப்பப்போ ஒரு பூஸ்ட் நடக்கும். இவங்க பி ரேஷியோ பாருங்கள், ஆல்மோஸ்ட் இன்வர்ஸாக தான் இருக்கும். இதில் நம்ம க்ளீனாக என்ன புரிஞ்சுக்கலாம்னா, மார்க்கெட் இஸ் ஃபார்வர்ட் லுக்கிங். இவங்க சுமாராக தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கிறது மார்க்கெட்டுக்கு ஆல்ரெடி தெரியும். இட் would have ஆல்ரெடி ஸ்டார்டட் ப்ரைஸிங் இன். ஆனால் இன்னும் எவ்வளோ ப்ரைஸ் இன் பண்ணுவாங்கிறது நம்ம அடுத்தடுத்த குவார்ட்டரில் தான் தெரியும். பை த எண்ட் ஆஃப் FY27 வரைக்கும் வெயிட் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ஃபார்வர்ட் லுக்கிங்காக இருக்கிற காரணத்தினால அதுக்குள்ளே நாட்கோ ஃபார்மோட ஷேர் ப்ரைஸ் ஓரளவுக்கு அப்ரிஷியேட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இங்கேருந்து இட் கான் கெட் வேர்ஸுங்கிற மாதிரி மார்க்கெட் நம்ப ஆரம்பிச்சிடும். முக்கியமான பாயிண்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்கிறது என்னென்னா, மார்க்கெட் ஆல்வேஸ் பாட்டம்ஸ் அவுட் ஆன் பேட் நியூஸ். ரொம்ப மோசமான ஒரு நியூஸ் ஒரு கம்பெனி பற்றி வரும்போது மார்க்கெட் அதோட பாட்டமை ரீச் பண்ணியிருக்கும், அந்த ஸ்டாக் அதோட பாட்டமை ரீச் பண்ணியிருக்கும். பேட் நியூஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் நடக்குதுல்ல, இல்லை பேட் நியூஸோட சேர்ந்து ஒரு கரெக்ஷன் நடக்குதுல்ல, அங்கேருந்து அந்த ஷேர் ப்ரைஸ் மறுபடியும் ஒரு புது பாட்டமை ரீச் பண்ணாமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி தான் ரொம்ப அதிகம். நீங்கள் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இதை க்ளீனாக பார்த்துருப்பீங்க. இண்டஸ்இண்ட் பேங்க்கில் ஒரு பெரிய ஃப்ராட் இஷ்யூன்னு ரிவீல் ஆனோன்னு முதல் நாள் விழுந்து 600 ரூபா வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக 700 ரூபா 750 ரூபாயில் இருக்கும்போது ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்தாலும் திரும்ப அது அந்த 600 ரூபாய்க்கு வரவே இல்லை. ஏன்னா மார்க்கெட், தட் பர்டிகுலர் ஸ்டாக் பாட்டம் அவுட் ஆன் பேட் நியூஸ். இந்த US ஈரான் வாருமே இன்னும் ஆக்சுவலி முடியல. இர்ரெஸ்பெக்டிவ் அதோட பீக்கில் அந்த மார்ச் எண்டில் இருக்கும்போது இருந்த மார்க்கெட்டோட லெவல்ஸ் எங்கே இருக்குது, இப்போ எங்கே இருக்குங்கிறது நீங்களே பாருங்கள். 1 வீக் பேக் கூட மறுபடியும் அன்சர்டனிட்டி அதே மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பீக் ஆஃப் த ஃபியரில் தான் வந்து நம்ம பாட்டம் அவுட் ஆகும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்லேயும் நெகட்டிவ் நியூஸோட உச்சத்தில் தான் அது பாட்டம் அவுட் ஆகும். அந்த மாதிரி நாட்கோ ஃபார்மோட பாட்டம் இந்த இயரில் ஏதாவது ஒரு டைமில் நடக்குங்க தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ இதில் ஸ்லோ DCA, டாலர் காஸ்ட் ஆவரேஜ் ஆர் ருப்பி காஸ்ட் ஆவரேஜ் நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி அ பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி டு இன்வெஸ்ட் இன் நாட்கோ ஃபார்மா. மொத்தமாக போய் 854 எல்லா பணத்தையும் போட்டுட்டு 750க்கு வந்துச்சுன்னா வாங்க, பைசா இல்லாமல் போகலாம். அட் த சேம் டைம் நீங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ணாமல் விட்டுட்டு 950 1000 போகும்போது சேஸ் பண்ணி போய் வாங்குறதையும் தவிர்த்துக்கலாம். நிறைய பேர் இப்போ 1000 1100 போய் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிருச்சோன்னு நினச்சி வாங்கியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக அதை அட்லீஸ்ட் ஒரு 10 பேராவது பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவை பார்க்குறவங்க. 800 rupees 850 rupeesலேயே வந்து மாதக்கணக்கில் இருக்கும்போது, வாரக்கணக்கில் இருக்கும்போது யாருமே அதை கண்டுக்காமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அதை யாரும் கண்டுக்காமல் இருப்பாங்க. இங்கேருந்து அது ஃபர்தர் கரெக்ஷன் கூட கொடுக்கலாம். அதுக்குன்னு அது அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அவசியமே கிடையாது. 854 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் ஃபியூச்சரில் லாபம் கிடைக்கும். இங்கேருந்து அது 750க்கு விழுந்தாலும் அங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்களும் ஆப்வியஸ்லி உங்களுக்கு லாபம் கிடைக்கும். 854 இன்வெஸ்ட் பண்ணாமல் 750க்கு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா there is a possibility that you might not get that chance. ஸோ நாட்கோ ஃபார்மால் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும், இது ஒரு நல்ல கம்பெனி, ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் திஸ் கம்பெனி நினைக்கிறவங்களுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். நாட்கோ ஃபார்மாவை ஒரு செகண்டரி ஆப்ஷன், டெர்ஷரி ஆப்ஷனாக வச்சுக்கிறவங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்கள் இன்னுமே கரெக்டானா நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்ட்டு யோசிக்கிறவங்களுக்கு யூ கேன் வெயிட். ஸோ இதுதான் நான் நாட்கோ ஃபார்மை பற்றி நினைக்கிறது. நீங்கள் நாட்கோ ஃபார்மாவை ஹோல்ட் பண்ணுறீங்களா, இந்த டவுன்ஃபாலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா, வாங்குறீங்களாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நேற்றுக்கு கல்யாண் ஜுவல்லர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோவில் கவர் பண்ண முடியல. இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ளாட் டு ஸ்லைட்லி நெகட்டிவ்னு நினைக்கிறேன். கல்யாண் ஜுவல்லர்ஸ் நேற்றுக்கு சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான காரணம் இந்த US ஈரான் வாரில் ஒரு பீஸ் நடக்க போகுதுங்கிறது தான். மிடில் ஈஸ்ட்டில் எங்களுக்கு ஒரு சிக்னிஃபிகண்ட் பொசிஷன் இருக்குது. கிட்டத்தட்ட 40-50 ஸ்டோர்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். 10% ஆஃப் த ரெவென்யூ
ஃப்யூச்சரில் மிடில் ஈஸ்ட்லேருந்து தான் வருங்கிற மாதிரி உங்கள் கைடன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரான்ச்சைசி மாடலில் இன்னுமே நிறையா ஸ்டோர்ஸ் மிடில் ஈஸ்ட்டில் ஓப்பன் பண்ண போகிறதும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வாரோட ஒரு க்ளோஷர் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் மார்க்கெட் பார்த்துருக்கும். ஆப்வியஸ்லி ஷேர் ப்ரைஸும் அப்ரிஷியேட் ஆயிருக்கு. கல்யாண் ஜுவல்லர்ஸில் நான் ஆல்வேஸ் புல்லிஷாக தான் இருந்தேன். நான் அந்த கீழே விழும்போது வாங்கலாமான்னு கூட யோசிச்சுட்டு இருந்தேன் ஒரு வீடியோவில் சொன்னேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அட் த சேம் டைம் நான் நல்லா யோசிச்சு தான் அதை அவாய்ட் பண்ணிட்டேன். என்னோட அம்மாவோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க அவங்க ஹாப்பியாக தான் இருந்தாங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸை கீழே விழும்போது வாங்கினவங்க எல்லாருமே நீங்கள் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. இதுக்காக திரும்ப இந்த ஸ்டாக் கீழே விழாது, இன்னும் சீப் ஆகாதுன்னு நினச்சிடாதீங்க. இங்கே நிற்காமல் மேலே போயிட்டே இருக்குங்கிறதையும் நினச்சிக்காதீங்க. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் த மூவ் இன் எய்தர் டைரக்ஷன். இது கல்யாண் ஜுவல்லர்ஸ் மட்டும் இல்லை, மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த சைட்லேயும் போகலாங்கிற ஒரு எதிர்பார்ப்போட ஒரு ப்ரிப்பேர்ட்னஸோட இன்வெஸ்ட் பண்ணுறது தான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பெஸ்ட்டு. கண்டிப்பாக கீழே போகும்னு ப்ரெடிக்ட் பண்ணுறவனும் சும்மா தான் அடித்து விட்றான். கண்டிப்பாக இது புல்லிஷாகவே இருக்கிறவனும் அடித்து தான் விட்றான். லாங் டேர்மில் மேலே போகுங்கிறத நானுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அதுக்குன்னு ஒரு மாதத்துக்குள்ளே நிஃப்டி 25,000 போயிடும், 26,000 போயிருங்கிறவன் 100% அடிச்சு தான் விட்றான். நிஃப்டி 22,000 போயிடும், 20,000 போயிடும், 18,000 போயிடும்னு சொல்கிறவனும் கண்டிப்பாக அடிச்சு தான் விட்றான். நம்பவே நம்பாதீங்க. லாங் டேர்மில் மார்க்கெட் வில் கோ அப். அதுக்குள்ளே கீழே விழும்போது நம்ம அக்யூமுலேட் பண்ணி நல்ல ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணோன்னா வென் இட் கோஸ் அப் நம்ம கெயின்ஸை என்ஜாய் பண்ணலாம், வெல்த்தை க்ரியேட் பண்ணலாம். இதுதான் பேசிக்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் யாராவது கல்யாண் ஜுவல்லர்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஸ்டில் அட் அன் அட்ராக்டிவ் லெவல். இன்னுமே 28 PE, வெல் பிலோ அவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியன் PE. முக்கியமாக நான் அடிக்கடி சொல்கிறது மார்க்கெட் கேபிட்டல் சேல்ஸ் இன்னுமே கிட்டத்தட்ட 1 to 1 டைமில் தான் இருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரு 1.3 1.4 டைம்ஸ்க்கு மறுபடியும் உங்கள் பர்ஃபார்மன்ஸில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் போது நடக்கும். அட் த சேம் டைம் உங்கள் ரெவன்யூ க்ரோ ஆகிட்டே தான் இருக்க போகுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச். நான் ரொம்ப புல்லிஷாக இதில் ஆப்டிமிஸ்டிக்காக பேசி அப்புறம் நீ அப்போவே சொன்னேன் நான் போய் 350 ரூபாயில் வாங்கிட்டேன், 400 ரூபாயில் வாங்கிட்டேன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் அடக்கியே வாசிச்சுக்கிறேன். இப்போ HDFC பேங்க் வரலாம். லாஸ்ட் 5 செஷன்ஸில் கிட்டத்தட்ட HDFC பேங்க் 6% மேலே அதிகமாக இருக்குது. 780 rupees கிட்டே இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் எண்ட் ஆஃப் த டேயில் என்ன ப்ரைஸ்ன்னு பார்க்கல. முக்கியமான மேட்டர் என்னன்னா நொமூரா ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் மார்க்கெட் கன்சர்ன்ஸ் தட் ஆர் வெய்ட் ஆன் HDFC பேங்க் ஆர் நாட் இண்டிபெண்டன்ட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அதை ஆப்வியஸ்லி பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க கவர்னன்ஸ் நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. புதுசாக அவங்க கொண்டு வந்த அந்த FCNRB டெபாசிட் ஃபாரின் இன்ஃப்ளோஸ் அதிகப்படுத்துறதுக்காக அவங்க கொண்டு வந்த ஒரு ஸ்கீம் HDFC பேங்க்குக்கு கண்டிப்பாக நல்லது பண்ணுங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. இது நொமூராவோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. எக்கனாமிக் டைம்ஸில் இன்னொரு ஆர்டிக்கல் ஒன்று போட்டிருந்தாங்க. பட் அது வந்து ஒரு பெய்டு ஆர்டிக்கல், ஸோ என்னால் பார்க்க முடியல. இதில் அவங்க மேலோட்டமாக அதை பற்றி கவர் பண்ணியிருந்தாங்க. அக்கார்டிங் டு த ரிப்போர்ட் பை எக்கனாமிக் டைம்ஸ், த லா ஃபர்ம்ஸ் அப்பாயிண்டட் பை HDFC பேங்க் டு எக்ஸாமின் கன்சர்ன்ஸ் ரெய்ஸ்ட் பை அட்டானு சக்கரவர்த்தி. நடுவில் எக்ஸிட் ஆனார்ல, போகும்போது HDFC பேங்க்கில் எத்திக்கல் கன்சர்ன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு போனார்ல, அதை வந்து HDFC பேங்க்கோட லா ஃபார்ம்ஸ் அதை வந்து ஸ்டடி பண்ணி பார்க்கும்போது பெருசாக எந்த விதமான விஷயமும் இல்லை. தேர் இஸ் நோ மெரிட் இந்த இஷ்யூஸ் ஃப்ளாக்டுங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ இது HDFC பேங்க்கு கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான நியூஸ் தான். மார்க்கெட்டில் ஸ்லோலி பிகின் டு ரியாக்ட். உடனே வந்து 10% ஏறுற அளவுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சின்ன கம்பெனியும் கிடையாது. மெதுவாக மார்க்கெட்டுக்கு புரிய ஆரம்பிக்கும். மெதுவாக தான் அவங்க இதை ரியாக்ஷனும் கொடுப்பாங்க. நோ மெரிட்னு சொல்லிட்டாங்க. இதை மட்டும் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. HDFC பேங்க் ஒரு அட்ராக்டிவான வேல்யூவேஷன், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான வேல்யூவேஷனாக இருக்குன்னு தோணுதோ அதுக்கு வரும்போது இன்வெஸ்ட் பண்ணணுமா வேணாமாங்கிற டிசிஷனை நீங்களே எடுங்க. நான் HDFC பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறேன். ஷேர் யுவர் தாட்ஸ். நேற்றுக்கு நான் ஒரு கம்பெனியை வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது ஜெட்டா குளோபல். இது ஒரு $5 billion மார்க்கெட் கேப் இருக்கிற கம்பெனி தான். US ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் வாங்கியிருந்தேன். ஒரு 50 ஷேர் வாங்கியிருந்தேன். $19.8 per ஷேருங்கிற ஒரு ரேட்டில். இது ஒரு ஸ்டார்டர் பொசிஷன் தான். ஸ்டார்டர் பொசிஷனால ரொம்ப சின்ன பொசிஷன்லாம் நான் சொல்ல வரல. ஸ்டான்லி ட்ரங்கல்மேனோட யூஸ்வல் வேர்ட்ஸை ஃபாலோ பண்ணி இன்வெஸ்ட் அண்ட் தென் இன்வெஸ்டிகேட்டுங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் நான் இது ஆல்ரெடி ஒரு ஃபியூ வீக்ஸாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். ஆக்சுவலி இந்த ஜெட்டா குளோபலுங்கிறத நான் ஒரு ஃபியூ மந்த்ஸாகவே ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன். பட் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணல. பட் லாஸ்ட் ஃபியூ வீக்ஸாக அப்பப்போ டைம் கிடைக்கும் போது தான் இதை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. யாரெல்லாம் ஜெட்டா குளோபல் பற்றி ஓரளவுக்கு மேலோட்டமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த போஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். மேலோட்டமாக நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், இங்கே வந்து ஒரு ஸ்டார்டர் பொசிஷன் எடுக்கலான்னு டிசைட் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னெல்லாம் பார்க்குறேன், என்னெல்லாம் வந்து இந்த கம்பெனியில் வாட்ச் பண்ணுறங்கிறத ஓரளவுக்கு மேலோட்டமாக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இஃப் யூ வாண்ட் டு சி த பேசிக் லெவல் ஆஃப் ரீசர்ச் இந்த போஸ்ட்டை போய் பாருங்கள். ஜெட்டா குளோபலில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்களா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இல்லை இந்த கம்பெனி பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா, இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா, பாஸ்ட்டில் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃபியூச்சரில் ஹோல்ட் பண்ணலான்னு வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களா, எல்லா டீட்டெயில்ஸும் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஜெட்டா குளோபலில் உங்களுக்கு ஒரு டீப் டைவ் வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டினா மட்டும்தான் நான் அதை வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் ஜெட்டா குளோபல் பற்றி பேசலான்னு தான் இருந்தேன். பட் ஐ எம் ஸ்டில் அ லிட்டில் அன்வெல். என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து ஒரு ஸ்டாக்கை ரொம்ப டீப் ரிசர்ச் பண்ண முடியல, அதை பற்றி உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ண முடியல.
கூடிய விரைவில் நான் அதை பண்ண ட்ரை பண்ணுறேன். கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் வெல்கம் அபவுட் ப்ரோ ஆன் ஜெட்டா ட்ரெயினுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு சார். அவர் ஆடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, $17 இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு என்ன இந்த கம்பெனியில் பிடிச்சிருந்ததுன்னு. அவர் இன்னும் ரிப்ளை பண்ணல. முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் யூஎஸ் ஸ்டாக்ஸில் எப்போத்துலேருந்து இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க? ரீசெண்டாக தான் போய் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களா? இப்போ ரீசெண்டாக தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன காரணங்களுக்காக போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கிறத முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த யூஎஸ் ஸ்டாக்ஸை சேஸ் பண்ணி வாங்கணுங்கிற ஒரு ஐடியா இப்போ ரொம்பவே அதிகமாக போயிட்டே இருக்குது. இட் இஸ் கெட்டிங் அ லிட்டில் கன்சர்னிங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டான நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ இன்னுமே யூஎஸ் ஸ்டாக்ஸில் இருக்குது. சோஃபே ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். என்கிட்ட இல்லைனாலும் அடாபியே ஓரளவுக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பார்க்குறேன். பட் அட் த சேம் டைம் அதில் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்பெனி பற்றி ஸ்டடி பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இட் மைட் எண்ட் அப் பீயிங் அ வேல்யூ ட்ராப். பட் அடாபி லுக்ஸ் ப்ராமிசிங் டு மீ ஆன் அ ஹானஸ்ட் நோட். ஜெட்டா குளோபல் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. சில ஃபின்டெக் கம்பெனிஸ் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தருது. ஹெல்த் கேரில் அங்கங்கே 1-2 கம்பெனி நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது. கண்டிப்பாக பெரிய கம்பெனிஸ் நைக்கியோ ஒரு ஆட்டோ மேக்கர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, எனக்கு பர்சனலாக அதில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ரொம்ப லோ க்ரோத் டர்ன் ஓவர் பிளேயில் இன்வெஸ்ட் பண்ணுங்கிற ஐடியாவே இல்லை. நான் யூஎஸ் ஸ்டாக்ஸ் பக்கமே போகல. பட் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஆப்வியஸாக அவங்க வந்து இந்த ஏஏ ரேலிலாம் பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்ஸோடு தான் இருப்பாங்க. இருந்தாலும் நைக்கியில் போய் போட்டுமேன்னு யோசிக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் அதுவுமே ஓரளவுக்கு அட்ராக்டிவாக தான் இருக்குது. இஃப் யூர் அ வேல்யூ இன்வெஸ்டர், லாங் டைம் பிளேயர், அங்கேயுமே ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் ஜெனரேட் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. பட் கரெக்டான பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு யூஎஸ் மார்க்கெட்லேயும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆனால் ஃபோமோவில் சேஸ் பண்ணி இங்கே நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு யோசிச்சிருந்தீங்கன்னா ப்ளீஸ் ரீகன்சிடருங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் டு. நிறைய அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ், இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுற எந்த கம்பெனிஸுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸாக எடுத்துக்காதீங்க. என்னால் பை கால், ஹோல் கால், செல் கால் எதுவுமே ரெகுலேஷன்ஸ் படி கொடுக்க முடியாது. இது உங்களுக்கு புரியும்னு நம்புகிறேன். நீங்கள் உங்களோட ஓன் ரீசர்ச் அண்ட் டியூ டிலிஜென்ஸ் பண்ணி மட்டும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுங்க. முடிஞ்சால் ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்ட கேட்டே டிசைட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.